ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் அடையாளமாக திகழும் மகேந்திர சிங் தோனியின் எதிர்காலம் குறித்து மீண்டும் பரபரப்பு கிளம்பியுள்ளது. 2008ஆம் ஆண்டு முதல் சிஎஸ்கே அணியுடன் இணைந்திருந்த தோனி இந்த ஆண்டு நடைபெற்ற ஐபிஎல் 2026 தொடரில் ஒரு போட்டியிலும் விளையாடாதது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக அவர் இனி ஐபிஎல்லில் தொடருவாரா என்ற கேள்வி அதிகமாக எழுந்தது. இந்நிலையில் சிஎஸ்கே அணியின் தலைமை செயல் அதிகாரி காசி விஸ்வநாதன் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ளார். தோனியின் எதிர்காலம் குறித்து இதுவரை எந்த விவாதமும் நடத்தப்படவில்லை என்றும் தனது முடிவை அவரே எடுப்பார் என்றும் தெரிவித்தார். மகேந்திர சிங் தோனி எடுக்கும் முடிவுகளுக்கு நாங்கள் மதிப்பளிப்போம் என்றும் கூறினார். வீரர், பயிற்சியாளர், ஆலோசகர் என எதுவாக இருந்தாலும் சிஎஸ்கே அணியில் அவர் நீட்டிக்க வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம் என குறிப்பிட்டார். ஆனால் அதற்கான இறுதி முடிவு தோனியிடமே உள்ளது என்றும் காசி விஸ்வநாதன் கூறியுள்ளார். 45 வயதான தோனி ஐபிஎல் வரலாற்றில் சிஎஸ்கே அணிக்காக அதிக போட்டிகளில் விளையாடி அதிக ரன்களை குவித்தவர். எனினும் இந்த சீசனில் அவர் களமிறங்காததால் ஓய்வு குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகின. இந்த சூழ்நிலையில் நடப்பாண்டில் சிஎஸ்கே அணியின் செயல்பாடுகள் குறித்து பேசிய அவர், பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற முடியாதது மிகுந்த வருத்தம் அளிப்பதாக வருத்தம் தெரிவித்தார். அணியில் பல இளம் வீரர்கள் இணைந்துள்ளதாகவும் அவர்களுக்கு தங்களை நிரூபிக்கும் சிறிது காலம் தேவை என்று கூறிய அவர், வெற்றி பெற்றபோது எப்படி மகிழ்ந்தோமோ அதேபோல தோல்வியையும் சரியான மனநிலையுடன் ஏற்க வேண்டும் என்றார். சிஎஸ்கே அணி இந்த சீசனில் எதிர்பார்த்த அளவில் செயல்படாதது ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளது. இருந்தபோதிலும் அடுத்த சீசனில் புதிய மாற்றங்களுடன் புதிய உத்வேகத்துடன் களமிறங்கும் என ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். அதே சமயம் தோனி மீண்டும் மஞ்சள் ஜெர்சியில் களமிறங்குவாரா என்பது ரசிகர்களிடையே பெரிய எதிர்பார்ப்பாக உள்ளது.